ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2023 நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2022 நடந்த கொஷின் பேப்பர் பிவைக்கு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்குது. இப்போது 30 கொஷின்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 30 கொஷின்ஸை பார்த்துட்டு அதுக்கு கிளியராக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ நிறைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் அப்புறம் போர் அடிக்கும். ஸோ கொஞ்சமாக பார்க்கலாம், நம்ம நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுதுக. ஸோ நமக்கு சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க. பொங்கல் கூட்டல் அன்று இது எப்படி பிரியும்? பொங்கல் கூட்டல் அன்று இது எப்படி சேரும் அப்படின்னா பொங்கல் அன்று. இது வந்து நமக்கு புணர்ச்சி விதி படித்தா நமக்கு ஈஸியாக புரியும். இதை பாருங்கள், இதை வந்து நிலைமொழி அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து வருமொழி. எப்படி நம்ம நிலைமொழி வருமொழின்னு சொல்கிறோன்னா, இங்கே முதல்ல இருக்கிறது வந்து எப்பயுமே நிலைமொழி தான். ஏன்னா இது வந்து நிலையாக இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் வர்றது எப்படி வேணாலும் நமக்கு மாறலாம். அதனால் இது வந்து வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இந்த பொங்கல் கூட்டல் அன்று இதில் இருக்கிற வார்த்தையை பாருங்கள். பொங்கல் கூட்டல் அன்று நிலைமொழியோட ஈற்ற எழுத்து பாருங்கள், இல்லு இருக்குது. இங்கே அன்று வருமொழியோடைய முதல் எழுத்து ஆ இருக்குது. அப்போ அந்த இல்லும் ஆவும் சேரும் போது நமக்கு ல அப்படின்னு கிடைக்கும். இது என்ன விதி அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்துச்சு அப்படின்னு நமக்கு புணர்ச்சி விதியில் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பொங்கல் அன்று, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பிரித்தெழுதுக. சீரிழமை. சீரிழமை இதை வந்து நமக்கு இப்போது சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு தான் இப்போது நடக்கிற எக்ஸாம்ஸ்லலாம் நமக்கு ஆன்சர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னே படிச்சுக்கோங்க. சீரிழமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுதல். பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை, ஆப்ஷன் டி. பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. ஃபோர்த் ஒன் பாருங்கள். கூட்டப்பெயர். யானை சரியான எண்ணடையை தேர்வு செய்க. யானை கூட்டம், மக்கள் கூட்டம், அதாவது மக்களையும் விலங்குகளையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கூட்டம் அப்படிங்கிற எண்ணடையை வச்சு சொல்லுவோம். யானை மந்தை, யானை நிறை, யானை திரள் இதெல்லாம் வராது. யானை கூட்டம். அடுத்தது பாருங்க. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். பழம் சரியான எண்ணடையை தேர்வு செய்க. பழத்துக்கான எண்ணடையை கேட்டிருக்காங்க. பழ குவியல் வராது. அதே மாதிரி பழக்கூட்டம், நான் முன்னாடியே சொன்னேன், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பழமந்தை இதுவும் வராது. பழக்குலை என்பது தான் சரியான கூட்டுப்பெயர். இதுக்கான பழம் என்பதற்கான சரியான எண்ணடை என்ன அப்படின்னா பழக்குலை. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட கூற்று கேட்டிருக்காங்க, சரியா தவறா? 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு, இது கரெக்ட். அடுத்தது பாருங்க, முல்லைப்பாட்டு பாடியவர் கபிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. முல்லைப்பாட்டை பாடினவர் பேயனார். முல்லைப்பாட்டை பாடியவர் பேயனார். அப்போ கூற்று ஒன்று மட்டும்தான் நமக்கு சரி, ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்தது கீழ்கண்ட தொடர்களை கவனி. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக். இந்த கூற்று சரி. அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்காகவும் முல்லை பெரியாறு அணையை ஜான் பென்குவிக் அப்படிங்கிறவர் கட்டினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேற்கு தொடர்ச்சி பெய்கிற மழை நீர்லாம் பெரிய ஆற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக, அந்த ஆற்றுல ஓடி வீணாகுது அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு இதுவை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜான் பென்னிகுவிக் இந்த அணையை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் கொஷினாக இருக்கும். இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷினாக கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை பாருங்கள். இதே மாதிரி இந்த கொஷினே கூட ரிப்பீட் ஆகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் உள்ளேயும் இங்கே கொடுத்துருக்கிற ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற இந்த சொல்லை வந்து நம்ம உள்ளார வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். குணம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த இடத்துல வந்து மார்க்கம் அப்படிங்கிறத போட்டோம்னா நமக்கு இது வந்து சரியான
சொல் கிடையாது. பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இதுவும் வராது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, நம்ம வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இதில் பார்த்துருப்போம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்றும் இதே தான், 8th ஒன் பார்த்த மாதிரியே தான். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை எந்த இதுக்குள்ளார போட்டோம் அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதுதான் ஆன்சர். மாளாத காதல் நோயாளன் போல். மாளாத காதல் நோயாளன் போல். ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அதே தான் கேட்டிருக்காங்க. இனிய அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்லாம். அடுத்தது இங்கே பாருங்க, இனிய விலங்கிடம் பழகாதே, அப்படி வராது. அடுத்தது நாம் இனிய வாங்க வேண்டும், இதுவும் வந்து ஒரு சரியான சொல்லா இருக்காது. அடுத்தது தமிழ் இனிய கொண்டுள்ளது அப்படின்னு வராது, இனிய சொற்களை கொண்டுள்ளதுன்னு வேணா வரும். அப்போ நமக்கு இதில் கரெக்டாக எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்துது அப்படின்னா ஆப்ஷன் பி, எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழைத்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த காலம் கரெக்டான மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து ஆன்சர். வந்து கொண்டே இருந்தன, இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து இறந்த காலம். வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால் இது இறந்த காலம். எதிர்காலம், நிகழ்காலம், சங்க காலம்லாம் வராது. சங்க காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த காலம் யூஸ் பண்ணுறப்ப வராது. பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா எதிர்காலம் யூஸ் பண்ணுவோம், நிகழ்காலம் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி வருங்காலம் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர இந்த சங்க காலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சங்க நூல்களில் அந்த மாதிரி படிப்போம். இவங்க சும்மா இங்கே ஆப்ஷன் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர், சரியான ஆன்சர் இறந்த காலம், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யாது, இதையும் இதே மாதிரி தான். இங்கே வந்து கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சூஸ் பண்ணணும். மழை பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெய்யாது அப்படின்னா இனி வருங்காலத்தில் பெய்யாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே வருங்காலம்னு வரணும், இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அடுத்தது மழை பெய்யும் எதிர்காலம். ஆமாம், மழை பெய்யும் எதிர்காலத்தில் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க எதிர்காலம்னு. அப்போ ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 13. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. அவங்களே கொடுத்துட்டாங்க. இறந்த காலம் எது அப்படிங்கிறத ஆன்சரை சூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஈஸியாக ஆப்ஷனை வச்சே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அதனால் வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தது, அதாவது விழுந்துருச்சு, அதனால் இது இறந்த காலம். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. பழம் நழுவி பாலில் விழாது அப்படின்னா எதிர்காலத்தில் விழாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வராது. அடுத்தது பழம் நழுவி பாலில் விழும். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய வாக்கியம் மாதிரி இருக்குது. ஸோ இது எதிர்காலம், இது கிடையாது. பழம் நழுவி பாலில் விழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுகின்றது, நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கேட்குறது இறந்த காலம். ஸோ ஆப்ஷன் ஏ, பழம் நழுவி பாலில் விழுந்தது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. விசனம் அப்படின்னா இதுக்கு வந்து துன்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ துன்பத்துக்கான எதிர்ச்சொல் என்ன, ஆப்போசிட்டு மகிழ்ச்சி. ஸோ எதிர்ச்சொல் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நான் முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி எதிர்ச்சொல் கேட்டப்போ நான் வந்து பொருள் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி ஸோ இந்த மாதிரி விசனம் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு தடவைக்கு கொஷினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை வந்து படிக்கிறது தப்பே கிடையாது. நம்மக்கிட்ட இங்கே எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா இந்த சொல்லுக்கான பொருத்தமான ஆப்ஷன், பொருத்தமான விடை என்ன வரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து எதிர்ச்சொல் ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாக நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விசனம் அப்படின்னா ஏதாவதுக்கான எதிர்ச்சொல் அப்படின்னா மகிழ்ச்சி. நெக்ஸ்ட்டு அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அல்லவை அப்படின்னா நல்லவை. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலை அப்படின்னா அதனுடைய மறு கேட்டிருக்காங்க.
மயிலை அப்படிங்கிற ஊர் பெயர் எது? மயிலாப்பூர் என்பது சரியான விடை. அடுத்தது புதுக்கோட்டை என்பதன் மறு எதுவென கண்டறிக. புதுகை. புதுவை அப்படின்னா தான் புதுச்சேரி. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை, கை வரும். புதுவை அப்படின்னா புதுச்சேரி. ஸோ பார்த்துக்கோங்க. 17க்கு ஆப்ஷன் ஏ புதுகை. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை. அடுத்தது 18 சிவலிங்கம் தமிழ் படுத்துக. சிவிங்கம் தமிழ் படுத்துக. நம்ம பபுள் கம் சாப்பிடுவோம்ல, சிவிங்கம், அதுதான் கொடுத்துருக்காங்க. சுவைப்பு பையின் அதுக்கான தமிழ் சொல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தெரியாத சொற்கள்லாம். சுருள் மிட்டாய், பபுள் காம் இதை கொடுத்துட்டாங்க பாருங்கள். பபுள் காம், ரப்பர் மிட்டாய் இதெல்லாம் வராது. இதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா சுவைப்பு பையின். சிவிங்கம் அப்படின்னா சுவைப்பு பையின். நல்லா பார்த்துக்கோங்க. 18th ஒன்றுக்கான ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 19 மெகசின் சரியான தமிழ் சொல். மேகசின் அப்படின்னா பருவ இதழ். செய்தித்தாள் அப்படின்னா நியூஸ் பேப்பர். திங்கள் இதழ், வார இதழ் இதெல்லாம் வராது. ஸோ மேகசின் அப்படின்னா பருவ இதழ். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கே விடை கொடுத்துட்டாங்க. இந்த விடைக்கு சரியான கொஷின் இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது பொருந்துகிற மாதிரி இருக்கோ அதை நம்ம தேர்வு செய்யணும். இங்கே பாருங்கள், எதை செய்யாமல் கெடும். ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்ப்போம். செய்தக்க செய்யாமை யானும் கெடும். ஸோ அதுக்கு கரெக்டான வினா எது அப்படின்னா இதுதான். எதை செய்யாமையால் கெடும். செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தக்காத செயல்களை செய்யாமை யானும் கெடும். இதுதான் ஆப்ஷன் டி. ஸோ மீதி எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இதெல்லாம் பொருந்தாது. ஒரு ப்ராப்பரான சரியான வினாவாக இருக்காது இந்த ஆன்சருக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 21 பாருங்கள். அதே தான் விடைக்கேற்ற வினா. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தை 2 விதமாக சொல்கிறாங்களாம். ஒன்று கும்பாட்டம், இன்னொன்று குடக்கூத்து. அப்போ நம்ம எப்படி கொஷின் கேட்கலாம்? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஸோ ஆப்ஷன் பி இதோ இருக்கு. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள். கரகாட்டத்தை கும்பாட்டம், குடக்கூத்து அப்படின்னு 2 பேரால் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் சரியான கேள்வியாக இருக்கும். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஆப்ஷன் பி. அடுத்தது 22 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவழுவமைதியாகும். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் பேச மாட்டான், அதாவது பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவழுவமைதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு இலக்கண பகுதி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது இதுக்கு கீழே வருது, இடவழுவமைதிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுக்கு ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? இது எவ்வகை வழுவமைதி? இடவழுவமைதியா, திணை வழுவமைதியா, மரபு வழுவமைதியா அப்படின்ட்டு நிறைய வகை வழுவமைதிகள் இருக்கும். அதில் எந்த வகையான வழுவமைதி அப்படின்னா இடவழுவமைதி. அப்போ ஆன்சர் டி. இது எவ்வகை வழுவமைதி அப்படின்னு தான் வரும். இது என்ன வழுவமைதி அப்படின்ட்டு நமக்கு வராது. அதே மாதிரி என்ன வழுவமைதி இதுவும் வராது. வழுவமைதி என்றால் என்ன? இங்கே வழுவமைதி அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் வழுவமைதி இதுதான் கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு இது எவ்வகை வழுவமைதி அப்படிங்கிறது தான் ப்ராப்பரான ஒரு கொஷினாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 22க்கு ஆப்ஷன் டி. இது எவ்வகை வழுவமைதி. அடுத்தது முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். நமக்கு தெரியும், கொற்கையோடைய அரசர் அதிவீரராம பாண்டியர். கொற்கையில் என்ன இருக்கும்? முத்துக்கள், பெயர் போனது. ஸோ அப்போது முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர்னு சொல்லிட்டாங்க. அப்போது கொற்கையின் அரசர் யார்? அதிவீரராம பாண்டியர். ஸோ இதுதான் இதுக்கான சரியான வினா. ஆப்ஷன் டி. அடுத்தது இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு சரியான வினா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, சரியான விடையை தேர்க. நமக்கு இங்கே விடை கேட்குறாங்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். சாரி, இது பிறமொழி சொற்கள். லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு சரியான தமிழ் சொல் நம்ம கிட்ட கேட்குறாங்க. இது பிறமொழி சொற்களுக்கும் பிறமொழி சொற்கள்லேருந்து தமிழ் சொற்கள் நம்ம கிட்ட கேட்குறாங்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன் சி
நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். லைட் ஹவுஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். கலங்கரை விளக்கம். நான் ஒளி வீட்டுக்கு செல்கிறேன், இதெல்லாம் வராது. நான் மின்சார வீட்டிற்கு செல்கிறேன், மின் விளக்கு கடைக்கு செல்கிறேன், இதெல்லாம் வராது. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. அடுத்தது 25. இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. நாமகரணம் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லே கிடையாது. அடுத்தது நாமகரணம் அப்படின்னா பெயர். இதுதான் வந்து கரெக்டான பிறமொழி சொல் இல்லாத ஒரு தமிழ் சொல். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. அதே தான், சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. ஆப்ஷன் சி. அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இங்கே பாருங்க, இதில் வந்து ரெண்டு சொல்லு வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், இதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். பணிந்து, இந்த நீக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும். இந்த பணிந்து இதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். பணித்து இந்த சொல்லுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ அதான் நம்மகிட்ட கேட்குறாங்க. பணிந்து அப்படின்னா என்ன வரும்? பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல். அவன் பணிந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் கட்டுப்படுதல். ஒருத்தருடைய கட்டளைக்கு கட்டுப்படுறது. அடுத்தது பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல். இந்த பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல். ஸோ ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 28. சரியான பொருளை அறிக. தகளி அப்படின்னா அகல் விளக்கு. ஆப்ஷன் பி. தகளி அப்படிங்கிறதுக்கான பொருள் அகல் விளக்கு. அடுத்தது 29. காருகர் அப்படின்னா இதுக்கான பொருள் நெய்பவர். காருகர் அப்படின்னா நெய்பவர். அடுத்தது நுழாய் என்பது. நுழாய் என்பதன் பொருள் இளம்பாக்கு. நுழாய் என்பது இளம்பாக்கு. ஸோ நமக்கு முன்னாடி பார்த்த இந்த மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். சரியான பொருள் கேட்டிருக்காங்க. தகளி அப்படின்னா அகல் விளக்கு. அடுத்தது காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர் நெய்பவர். நுழாய் என்பது இளம்பாக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு 30 கொஷின்ஸை கண்டினியூ பண்ணலாம் இதே கொஷின் பேப்பரில். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த 30 கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு ஹார்ட் போட்டுருங்க கமெண்ட்டில். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 30 கொஷின்ஸை பார்ப்போம். இதே மாதிரி பார்த்து நம்ம இந்த கொஷின் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஒரு செட்டு கொஷின் பேப்பராக எடுத்து தமிழை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.